Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்க்கிறது சாப்டர் 4 குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ். சரிங்களா? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா ஒண்ணும் இல்லங்க. ஒரு ஈக்குவேஷனோட ஃபார்மட் எப்படி இருக்கும்னா ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0 அந்த ஃபார்மட்ல இருந்தா அது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். சரிங்களா? இங்க நம்ம பார்க்கிறது எக்ஸசைஸ் 4.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்க்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட டைட்டில் என்னங்க? Check whether the following are quadratic equations. So we have to check the following question whether it is a quadratic equation or not. Okay. Quadratic equation அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. ஃபைனலா நம்ம இங்க நம்மளுக்கு பிராக்கெட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் த டூ எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, டூ ஃபேக்டர்ஸ் பிராக்கெட்ஸ்ல இருக்கு. ஸோ அதை நம்ம ப்ராடக்ட் பண்ணி அந்த பிராக்கெட்டை ஓபன் பண்ணி எலிமினேட் பண்ண பிறகு இந்த ஃபார்மட்டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 ஃபார்மட்ல இருந்தா இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடலாம். சரிங்களா? வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம். சொல்யூஷன் இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 2x minus 1 into x minus 3 which is equal to x plus 5 into x minus 1. சரிங்களா? Right. Solution. First I have to write the given equation. Okay, 2x minus 1 into x minus 3 is equal to x plus 5 into x minus 1. Okay, x plus 5 into x minus 1. ஸோ இப்போ நம்ம எப்படி மல்டிபிள் பண்ணுவோம்னா யூஸ்வலி நம்ம எடுக்கிற மாதிரி தான். ஓகே ஓகே, இந்த டேர்மு பிளஸ் இந்த டேர்ம் மல்டிபிள் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த டேர்மு பிளஸ் இந்த டேர்ம், அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும். ஓகேயா? ஸோ ஐ ஹாவ் டு மல்டிபிள் ஹியர் 2x இன்டூ எக்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் 2x இன்டூ இங்க 2x பிளஸ் டேர்ம்ல இருக்கு. ஸோ 2x இன்டூ மைனஸ் 3. ஓகே, இதே மாதிரி இந்த மைனஸ் 1 எடுக்கிறேன். ஸோ வி ஹாவ் டு டேக் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் அண்ட் தென் மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 3. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே அதே மாதிரி எடுக்கிறேன் எக்ஸ் இன்டூ எக்ஸ் தென் எக்ஸ் இன்டூ மைனஸ் 1. ஸோ இந்த 5 எடுக்கிறேன் பிளஸ் 5 இன்டூ எக்ஸ் பிளஸ் 5 இன்டூ மைனஸ் 1. ஓகே ரைட், இதை ஓபன் பண்ணுங்க. 2x into x will be 2x square. Okay, here plus into minus, minus 2 into 3 will be 6. Okay, 6x. Okay, 6x and then minus into plus will be minus, 1 into x will be x. Okay, here minus into minus will be plus, 1 into 3 will be 3. Okay, which is equal to x into x will be x square. Okay, plus into minus will be minus, 1 into x will be x. Okay, 5 into x will be 5x. Here plus into minus will be minus, 1 into 5 will be 5. Okay, இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஓகே இந்த வேல்யூவை எலிமினேட் பண்ணுங்க. இங்க பாருங்க 2x square. Okay, 2x square minus 6x minus x will be minus 7 times x plus 3 which is x square. Okay, here the difference is plus 4 times x because the big number sign is plus, lower number sign is minus. So we can take the big number symbol and take the difference. So we have plus 4. Okay, plus 4x minus 5. Okay, right. So இப்போ எல்லா வேல்யூ ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். 2x square minus 7x plus 3 is equals, sorry. Okay, I am taking in the left hand side minus x square. When this number is crossing over the equal symbol, automatically every sign will be changed. Okay, so plus x square will be minus x square. Okay, plus 4x will be minus 4x. Okay, minus 5 will be plus 5. That is equal to 0. Okay, இப்போ பாருங்க 2 times x square minus 1 time means we have x square. Big number is 2 plus value. Okay, and then minus 7x minus 4x. So we have minus 11 times x. Okay, here plus 3 plus 5 will be plus 8 equal to 0. Okay, so இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியுது this equation is of the form ax square plus bx plus c equal to 0. Okay, here a is 1, b is minus 11, c is 8. So automatically it is the quadratic equation. Okay, so நம்ம எழுதிடலாம்
this equation is of the form, this equation is of the form ax square plus bx plus c is equal to 0. Therefore, the given equation is a quadratic equation. A quadratic equation. Given equation is a quadratic equation. Okay, ஒன்னும் இல்லங்க, இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஓகே, ஃபேக்டர்ஸ் மாதிரி சில எக்ஸ்பிரஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு ப்ராடக்ட் ஆஃப் டூ எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. ஓகே, இங்க நம்ம என்ன பண்றோம், அது ரெண்டையும் கார்லேட் பண்றதுக்கு ஒரு ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா இருக்கணும்னா கண்டிஷன் என்னன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அதை நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம ரிமூவ் த பிராக்கெட் ஹியர். ஓகே, நம்ம இங்க வந்து பிராக்கெட்டை ரிமூவ் பண்றோம். அப்போ 2x ஓட x மல்டிபிள் பண்றேன், 2x ஓட -3 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி -1 into x -1 into -3. ஸோ இந்த டேர்ம்ஸை நான் ஓப்பன் பண்ணும்பொழுது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இங்க பாருங்க, நான் இங்க மல்டிபிள் பண்றேன். ஓகே, இந்த டேர்மை இதோட ப்ராடக்ட் பண்ணும்பொழுது எனக்கு என்ன கிடைச்சது, 2x ஸ்கொயர் -6x -x + 3. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு x ஸ்கொயர் -x + 5x -5 கிடைச்சிருது. சரிங்களா, இந்த வேல்யூ எல்லாமே எலிமினேட் பண்றேன். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இங்க குரூப்பிங் பண்ணலாம் நம்ம. ஸோ ரெண்டுமே சேம் சைனுங்கிறதுனால சேம் சைன் போட்டு நம்ம ஆட் பண்ணி போட்டுடலாம். சைன் டிஃபரெண்டா இருந்தா பிக் நம்பர் சைனை போட்டு டிஃபரன்ஸ் எடுத்து எழுதணும். சரிங்களா, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம எழுதியிருக்கோம். இதுல இருந்து எலிமினேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா x ஸ்கொயர் -11 டைம்ஸ் x + 8. இமீடியட்டா நம்ம இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்மோட நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஓகே, ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஃபார்மட்ல ஈக்குவேட் பண்ணும்பொழுது ப்ராப்பரா நம்மளுக்கு அப்பியர் ஆகுறதுனால the given equation is a quadratic equation சொல்லி ப்ராப்ளத்தை ஃபினிஷ் பண்றோம். சரிங்களா, ரைட். Yeah, next question. Okay, next question என்ன இருக்கு, x ஸ்கொயர் plus 3x plus 1 equal to x minus 2 the whole square. So here also we have to check whether the given equation is quadratic equation or not. Okay, quadratic equation இருக்கணும்னா condition என்ன, this equation after eliminating all the works we have to equate with ax square plus bx plus c equal to 0. இந்த ஆன்சர் வந்து ax square plus bx plus c equal to 0ங்கிற ஒரு ஈக்குவேஷனுக்கு ஈக்குவேட் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா இருக்கும். அப்படி இல்லைன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா, வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம். சொல்யூஷன். So I have to write the given equation first. Okay, x square plus 3x plus 1 is equal to 0. 1 equals in the equals x minus 2 the whole square. Okay, so left hand side doesn't matter, whatever it is we can keep it. But in the right hand side we have x minus 2 the whole square. Okay, so a plus b whole square format use பண்ணி நம்ம just open பண்றோம். I have to write the formula a minus b the whole square is equals a square minus 2ab plus b square. Okay, a square minus 2ab plus b square. So I have to note it, I have to open this x minus 2 the whole square format. Okay, so what happens here, left hand side doesn't matter, எதையுமே நம்ம left hand side change பண்ணல. Okay, we have concentrated only in the right hand side because of x minus 2 the whole square format. So okay, so that we have to use a minus b the whole square format. So automatically this will elaborate with a square minus 2ab plus b square. So thereafter we have correlate. அதுக்கு பிறகு தான் நம்ம எல்லா நம்பரையுமே எங்க எடுத்துட்டு வரோம்னா லெஃப்ட்ல கொண்டு வந்துட்டு இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்மேட்டுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறோம். ஓகே, whether it is match we can declare this equation is a quadratic equation. If it is not, we can declare it is not a quadratic equation. சரிங்களா, ரைட். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்ல, எல்லாமே டைரக்டா இருக்கிறதுனால வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் இந்த பிராக்கெட்டை நான் ஓபன் பண்றேன். ஓகே, ரைட். ஸோ என்ன பண்றேன் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x plus 1 which is equal to, I have to open with a minus b the whole square formula. Okay, so a square அப்படின்னு சொன்னா x the whole square minus 2 a value x b value 2. ஓகே, இங்க நம்ம அந்த -2 எடுக்க கூடாது, ஏன்னா நம்ம எடுத்திருக்கிறது a minus b whole square formula எடுக்கிறதுனால we couldn't consider that minus. Okay, so it is a format x minus 2ங்கிறது
a minus bங்கிற ஃபார்மட்ல இருக்கறனால we doesn't touch it. Okay, yes. So அப்போ b ஸ்கொயர்ங்கறப்ப நான் என்ன சொல்றேன், plus b square is nothing but 2 the whole square. Okay, இப்போ இத அப்படியே ஓபன் பண்ணுங்க. x square plus 3x plus 1 is equal to x the whole square will be x square. Okay, minus of 2 into 2 will be 4, 4 into x will be 4x. Okay, so 2 the whole square will be 4. Okay, so இப்போ இது எல்லாமே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரோம். ஓகே, கொண்டு வரும்போது என்ன ஆகுது, x square plus 3x plus 1. I can keep it everything in the left hand side. So we have minus x square, okay, plus 4x minus 4 is equal to 0. Okay, இப்போ இதுல காமன் டேர்ம் டிஃபரண்ட் சிம்பிள்ஸ்ல இருந்தா கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணலாம். ஓகேயா, இங்க பாருங்க x ஸ்கொயர் பிளஸ்ல இருக்கு மைனஸ்ல இருக்கு. So I have cancel this two terms. Okay, so அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்றேன். x 3 times இங்க பிளஸ்ல இருக்கு, x 4 times இங்க பிளஸ்ல இருக்கு. So overall 7 times x here. Okay, so அதுக்கப்புறம் இங்க பாருங்க minus 4 plus 1 will be minus 3 equal to 0. Okay, இந்த ஈக்குவேஷன் எப்படி இல்ல, ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மட்ல இல்ல. ஏன்னா ax square plus bx plus c அப்படிங்கறது தான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்மட். Okay, but we got it 7x minus 3. Okay, it is a linear equation, it is not a quadratic equation. Okay, so quadratic equation அதோட ஆர்டர் 2 ல இருக்கணும். Okay, பவர் 2 ல இருக்கணும். Okay, linear equation பவர்ல 1 இருக்கும். சரிங்களா, இங்க பாருங்க 7x minus 3 equal to 0 னு வரதுனால 7x x to the power 1 தான் இருக்கு. So it is not a quadratic equation. So இப்போ நம்ம கன்க்ளூஷன் எழுதிரலாம். Okay, conclusion எப்படி எழுதுறோம்னா, this equation is not in the form. Okay, this equation is not in the form, ax square plus bx plus c equal to 0. Therefore the given equation is not a quadratic equation, Okay, once again I recall the problem. Okay, என்ன கொடுத்திருக்காங்க, x square plus 3x plus 1 equal to x minus 2 the whole square னு கொடுத்திருக்காங்க. ஓகேயா, நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எதுவுமே பிராக்கெட்ல இல்ல, ஓபன்ல இருக்கு. ஆனா ரைட் ஹேண்ட் சைடு பவர் ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு பிராக்கெட் ஃபங்க்ஷன் இருக்கு, x minus 2 the whole square. Okay, we know very well about a minus b whole square formula. So அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி I just opened that bracket x minus 2 the whole square. So அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருது, x square minus 4x plus 4 கிடைச்சிருது. So I can collect it everything in the left hand side. Okay, so அப்ப right hand side ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், 0 வந்துரும். ஓகேயா, இப்போ காமன் டேர்மா இருக்கிறது சேம் வேல்யூ பிளஸ் மைனஸ்ல இருக்கிறப்போ கேன்சல் பண்ணலாம். x square பிளஸ்ல இருக்கு, x square மைனஸ்ல இருக்கு. So we can eliminate, we can cancel that 2x squares. Okay, ஏன்னா பிளஸ்ல இருக்கு மைனஸ்ல இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ 0 வந்துரும். So அப்ப பேலன்ஸ் டேர்ம் என்ன இருக்கு, 3x இருக்கு, இந்த பக்கம் 4x இருக்கு. So if you are clubbing, if you are adding these two numbers, automatically we have 7x. Okay, so 7x. Okay, so then இங்க 1 இருக்கு, இங்க -4 இருக்கு. பிக் நம்பர் சைன் போட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணிடுறோம். ஓகேயா, சோ அப்ப என்ன கிடைச்சிருது, +1 -4 will be -3. ஓகே, +1 -4 will be -3. சோ இந்த ஈக்குவேஷனோட குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட நம்ம கம்பைன் பண்றோம். இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு மேட்சா இருந்துச்சுன்னா கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்னவா மாறும், ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்லலாம். ஆர் அதர் தென் இட் இஸ் நாட் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். சோ சிம்பிளி we can equate with ax square plus bx plus c equal to 0 format. Okay, பட் இங்க ax ஸ்கொயர்ங்கிற ஃபார்மட்ல இல்ல, 7x minus 3 equal to 0ங்கிற ஃபார்மட்ல இருக்கு. So it is a linear equation, it is not a quadratic equation. So சிம்பிளா கொடுத்திருக்க ப்ராப்ளம் என்ன இல்லன்னு சொல்லிடலாம், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இல்லன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேயா, ரைட், தொடர்ந்து படிங்க, ஹாப்பியா படிங்க, புரிஞ்சு படிங்க. ஏதாவது டவுட் இருந்தா chat பாக்ஸ்ல போடுங்க, உங்களோட டவுட்டை நான் கிளியர் பண்றேன். ஓகே, எனிஹவ் see you, bye.